நீ எந்த தொகுதியில நிக்கிறேன்னு மட்டும் சொல்லு, நான் அங்கதான் டேரா. நான் இறங்கி நின்று அங்க பிரச்சாரம் பண்ணுவேனே. விமென்ஸ்க்கு எந்த அளவுக்கு உங்க கட்சியில சேஃப்டி இருக்குன்றத பத்தி நான் பிரச்சாரம் பண்ணுவேன். சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணு. ஹலோ நண்பா நண்பீஸ், அரசியலுக்குள்ள சூடு பிடிக்க வேண்டிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா யாருக்குமே பதிலடி கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அக்கா கொஞ்சம் ஓவராக போவாங்க, பதிலடி கொடுக்காம அது எப்படி நல்லாவா இருக்கும். அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எந்த தொகுதியும் மட்டும் சொல்லு, நான் இப்போ உனக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணேன். ஏம்மா நீ தமிழ்நாட்டில் இருக்க, உனக்கு தமிழ் தெரியும்ல, தமிழ்நாட்டுக்கே தெரியும் தளபதி விஜய் எங்கே நிற்க போகிறான்னு. அப்போ உனக்கு மட்டும் தனியாக சொல்லுவாங்க. எப்படி பிரச்சாரம் பண்ணுவீங்க எதிராக? பிக் பாஸ் விட்டு வெளியே வந்து மூடி முகத்தில் மறைச்சி பழனி காலில் விழுந்து அண்ணா மறைச்சிங்கன்னு சொல்லி அந்த மாதிரியா? நீ உண்மையிலேயே வீர தமிழ்ச்சினா தைரியமாக போய் பிரமுகில் போய் பிரச்சாரம் பண்ணு. இப்போ பண்ணி அதான் அனௌன்ஸ் பண்ணியாச்சுல, போய் பிரச்சாரம் பண்ணு. முகத்தை மூடி மறைக்காமல் பிரச்சாரம் பண்ணு. தைரியமாக நான் தான் ஜூலி விஜய்க்கு எதிராக பேச போகிறேன் அப்படின்னு போய் பிரச்சாரம் பண்ணு. முடிஞ்சா பண்ணு. அண்டி நீலாம் உன்னெல்லாம் கழுவி இப்போ மட்டும் கழுவி ஊற்றலாமா? பிக் பாஸ்லேருந்து உன்னை கழுவி ஊற்ற ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. தளபதி விஜய் ஒரு வேளை ஆட்சிக்கு வந்துட்டான்னா உன்னோட நிலைமை என்ன ஆகும்? மறுபடியும் முகத்தில் மூடியை மறைச்சிக்கிட்டு தளபதி விஜய் எங்கே போல காலில் போய் விழுந்து பண்ணி போய்க்கிறது. இதான் நிலமை வரும், கண்டிப்பாக நிலமை வரும். இப்போ வாயை வச்சுட்டு சும்மா இருமா, பேசாமல் போய் ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா படத்தை நடி. அதை விட்டு உனக்கு எதுக்கு அரசியல்? தேவையில்லாத வேலை.